வணக்கம் நண்பர்களே. திமுக இது வரைக்கும் ஆட்சியில் ஒன்றும் செய்யலைனாலும், அந்த கரூருக்கு அப்புறம் மடம் மாத்துறதெல்லாம் கில்லாடி. என்ன? அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டம் இன்டாக்ட் அதிருப்தி இருக்குது. ஆனால் இன்டாக்ட் மாதிரி இருக்குது. அது எப்போ வெடிக்குன்றது அது தனி. விஜய் கட்சிக்கு இது இருக்கா? அங்கீகாரம் இருக்கா? அதில் அது ஒரு டிபேட் இருக்குது. இதில் இவங்க அது கொடுக்கல, இது கொடுக்கலாம், கொடுத்த பணத்தில் அப்படியே எல்லாம் செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. நேற்று குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெற்றி முழக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திமுகலேருந்து கேள்வி. ஜிஎஸ்டி திருத்தத்தால் மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. இது திமுக அரசுக்கு என்ன கோபம் என்று புரியவில்லை. இது பதில் அண்ணாமலை. ரெண்டாவது, என்இபி இந்தியை திணித்து தமிழ்நாட்டை குழந்தைகள் கல்வி சிதைப்பது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? புதிய கல்விக் கொள்கை. இந்தி திணிக்கப்படலை என்றும் தமிழகத்தில் சாமானிய மக்கள் அனைவருக்கும் புரிந்துவிட்டது. இந்தி திணிப்பது என்ற புளித்து போன பொய் இன்னும் எத்தனை நாட்களுக்கு சொல்வீர்கள்? மாற்றாந்தாய் மனப்பான்மை என்றால் எது தெரியுமா? திமுக நடத்தும் பள்ளிகளில் மும்மொழி கற்கும் வாய்ப்பை வழங்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுப்பதே மாற்றாந்தாய் மனப்பான்மை. அது சொல்ல மாட்டானுங்க. ஸ்டாலின் நடத்துகிற பொண்ணு பள்ளிக்கூடத்துலேயே இந்தியெல்லாம் இருக்குது. சன்ஷைன் செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் மூணாவது, ஊபி, குஜராத், மகாராஷ்டிராவில் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டில் தராது ஏன் அப்படின்னு கேள்வி. கடந்த 4 ஆண்டில் தமிழகத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை செயல்படுத்த 46,617 கோடி ரூபாய் வழங்கியுள்ள நமது மத்திய அரசு திமுக அரசு சாலை திட்டங்களை விரிவுபடுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மூலப்பொருளை கிடப்பில் கூட தட்டுப்பாடு ஏற்பட்ட சூழலை உருவாக்கி அரப்பு அரசியல் செய்து மக்களை நன்கு அறிவார்கள். 4வது, புதிய ரயில்வே திட்டங்கள் நிதியுதவியில் தென் ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் அப்படிங்கிற. 14 ஆண்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த 33,450 கோடி ரூபாய் வழங்கியிருக்கோம். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த தேவையான மொத்த நிலம் 4,288 ஹெக்டேர். அதில் தமிழக அரசு கையப்படுத்திய 8,991 ஏக்கர் மட்டும்தான். 22% நிலங்களை மட்டுமே திமுக அரசு கையப்படுத்தி வழங்கியுள்ளது. அப்போது அது ஒழுக்கமாக கொடுக்கணும்ல. அதான் மெட்ரோ திட்டங்களுக்கு ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா, 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு வழங்கிவிட்டது. அது டிபிஆர் வழங்க வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் இரட்டை இணைக்காமல் அறகுறை டிபிஆர் வழங்கியிருக்கான். அப்புறம் 6வது, தமிழ்நாடு அரசின் நிதிநிலை கட்டுப்படுத்தும் வழியில் பிரதமர் பெயர் எதற்குன்னு கேள்வி. அதில் தமிழ் மக்கள் வரிப்பணத்தை செயல்படுத்தும் திட்டங்களுக்கு ஒரு முக ஸ்டாலின் பெயர் எதற்கு? ஆமாம், திமுக காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் ஆட்சி செய்த காலத்தில் பிரதமர் திட்டம் என்று பொதுவாக இல்லாமல் இந்திரா, ராஜீவ்காந்தியின் பெயர் இருந்தது. இப்போ ஸ்டாலின் சொல்கிறாங்க. ஸ்டாலின் பிரதமர் பொதுப்படையானது. 100% வேலை திட்டத்துக்கு வழங்க